Taste the Daily. அண்மை செய்தி. திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பிணம் போல படுத்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை ஸ்டாலின் அரசு கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த ஆசிரியர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 5 நாட்களாக சென்னை டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில் போராட்டம் நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு வருவதை கண்டிக்கும் விதமாக இன்று நூதன போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக டிபிஐ வளாகம் முன்பாக கல்லூரி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பிணம் போல் படுத்துக்கொண்டு ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது பார்ப்பவர்களின் நெஞ்சை உலுக்கும் வகையில் அமைந்திருந்தது. குறிப்பாக பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றி குறைந்த ஓய்வூதியத்தில் பணியாற்றி வந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர்கள் திடீரென மன வருத்தத்தால் உயிரிழந்திருப்பது போல் அவரை உட்கார வைத்து அவரை சுற்றி அவர்களது குடும்பத்தினரும் பிள்ளைகளும் கதறி அழுவது போன்ற ஒரு காட்சி நெஞ்சை உருக்கும் வகையில் இருந்தது. பகுதி நேர ஆசிரியராக 15 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வந்த கணவரை நினைத்து மனைவியும் அப்பாவை நினைத்து பிள்ளைகளும் கதறி அழுவது போன்ற தத்ரூபமாக இவர்கள் இந்த நூதன போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டும் திமுகவின் தேர்தல் அறிக்கையான 181வது தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அவர்கள் இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பார்ப்பவர்களை பெரும் சோகத்துக்கு உள்ளாக்கியது. அந்த அளவுக்கு இவர்களின் போராட்டம் மிகவும் தத்ரூபமாக இருந்தது. ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை அறிவித்து 4.25 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட நிலையிலும் கூட இதுவரை பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிதான் பகுதி நேர ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளாக தங்களது நூதன போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். 5வது நாளான போராட்டமான இன்றுதான் இது போன்று பிணம் போல் படுத்துக்கொண்டு வறுமையில் வாடுவது போன்று போராட்டம் நடத்துவது, உயிரிழந்த தந்தை குடும்பத்தினரை இறுதி சடங்கு செய்வது கூட கையில் பணம் இல்லாமல் தவிப்பது போன்ற ஒரு தத்ரூப போராட்டத்தை இன்று பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையுமே காவல்துறையினர் தற்போது கைது செய்து உள்ளனர். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை, தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படும் என்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். ஆசிரியருக்கு நலகாலம் வந்துருச்சு. ஐயா படிப்படியா செய்யணும்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க, செய்வாங்க. நீ லாஸ்ட் படியிலான பண்ணிக்கிறேன். சக்கம்மா நலகாலம் வந்துருச்சு. எங்க ஆசிரியர் நலகாலம் வந்துருச்சு. பகுதி நேர ஆசிரியருக்கு நலகாலம் வந்துருச்சு. ஐயா படிப்படியா செய்யணும்னு சொன்னாங்க. லாஸ்ட் படியிலாம் நிக்கிறோம். நலகாலம் வந்துருச்சு. 181 நலகாலம் வந்துருச்சு. ஐயா நாங்க எங்க வந்துருக்கோம். வாக்கு நிறைவேற்றப்படாது. நலகாலம் வந்துருச்சா? ஐயா வந்தாரா சொன்னாங்கள நலகாலம் வந்துருச்சு. ஐயா பார்த்து தருது. ஐயா அங்க போராட்டம் பண்றாரு. இது மாதிரி நான் நிதி கலெக்ட் பண்ணி நல்லடக்கம் செய்யறோம். ஆனா தமிழக ஆசிரியர் எல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்க எங்களுக்கு நல்ல வழியா கொடுங்க ஐயா. அவர் போடலாம், நல்ல வழியா கொடுங்க. நாங்க இறந்து போனா எங்க பகுதி ஆசிரியர்களை அடக்கம் பண்ணா கூட எங்களுக்கு வழி.